நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு இந்த அட்வைஸ் கொடுத்துருப்போம். என்ன அப்படின்னா, முட்டாள்தனமாக இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், முட்டாள்தனம்னா என்ன? எதெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இது ஏன் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்களை முட்டாள்தனம் அப்படின்னு தெரியாமையே பல விஷயங்களை நம்ம இப்போவும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி நம்ம ஒரு 4 வகையான முட்டாள்தனத்தை பற்றி தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் எந்த முட்டாள்தனத்தை அதை தெரியாமையே நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திகிட்ருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கதையை முழுமையாக கேளுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு மடாலயம் இருந்தது. அங்கே ஒரு குரு இருக்கார். அவர் நிறைய பேருக்கு போதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு அறிவாளியான ஒரு சீடன் இருந்தானாம். அவன் என்ன பண்ணனா, அவரோட குரு கிட்ட போய், ஐயா, எப்படின்னா முட்டாள்தனம்னா என்ன? முட்டாள்தனம்னா நம்ம அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்? எதெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்னு கேள்விகள் கேட்டானாம். உடனே குரு என்ன பண்ணாராம், எதுவுமே பேசல, ஒரு சின்ன புன்னகையோட அந்த சீடனை என்ன பண்ணுறாரு, ஒரு பறவையாக மாற்றிடுறாரு. உடனே சீடன் நினைக்கிறான், நம்ம குருக்கிட்ட என்ன அப்படி தப்பாக கேட்டுட்டோம்? முட்டாள்தனம்னா என்னன்னு கேட்டோம், இதுக்கு போய் கோவப்பட்டு என்னை பறவையாக மாற்றிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுனாராம். உடனே அந்த சீடன் என்ன பண்ணுறான், குருவே, நான் கேட்ட கேள்வியில் என்ன தவறு? ஏன் என்னை பறவையாக மாற்றிட்டீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு குரு சொன்னாராம், நம்ம எழுத்தறிவை விட நம்ம வாழ்க்கை முறையில் நம்ம படும் அனுபவ அறிவு தான் நம்மளுக்கு சிறந்த அறிவாக இருக்கும். நான் இந்த கேள்விக்கு எப்படின்னா, நான் உனக்கு விளக்கம் சொல்கிறத விட நீ உன் வாழ்க்கையில் கற்றுக்கோ. அதுக்கப்புறம் அதுக்கான விடை தெரிஞ்சதுக்கப்புறம் உனக்கே புரியும் எது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ இங்கேருந்து பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்துக்கு போ. உன்னோட கேள்விக்கு என்னைக்கு பதில் கிடைக்குதோ அப்போ திரும்பவும் இதே மடாலயத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாராம். இந்த பறவையாக மாறின அந்த சீடன் என்ன பண்ணுறாரு, அந்த கிராமத்துக்கு போகிறாரு. போய் ஒரு பெரிய மரமாக பார்த்து அந்த இடத்துல கூடு கட்டி வாழ ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் அந்த கிராமத்தில் எப்படின்னா, பறவைகள் எல்லாம் வேட்டையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேடர்கள் எல்லாம் ஊருக்குள்ளே வருவாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அங்கே வந்த ஒரு வேடன் என்ன பண்ணுறாரு, அந்த பறவையை பார்க்குறாரு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கே, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பறவையே பார்த்துக்கிட்டு அதை கல்லெறியறதுக்காக குறி பார்த்துட்ருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பறவை எச்சமிடுது. அந்த எச்சம் கீழே விழுந்த உடனே என்னவா மாறுது, தங்கமாக மாறிடுது. இதை பார்த்த உடனே வேடனுக்கு ஒரே சந்தோஷம். இது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவனால் எப்படின்னா இயல்பு நிலைக்கு வர முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு, எப்படின்னா வேடர்கள் எல்லாமே பெரிய அடுக்கு மாடிகளும் தனக்கு தேவையான சகல வசதிகளோடும் இருக்க மாட்டாங்க. அன்றாட பிழைப்புக்கே என்ன பண்ணுவாங்க, பறவைகளை வேட்டையாடி தான் தன்னோட வாழ்வாதாரத்திற்கு கொண்டு போவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது அந்த எச்சம் தங்கமாக மாறும்போது என்ன நினைப்பார் இந்த வேடன், அந்த பறவையை எப்படியாவது தன்னோட வலைக்கு கொண்டு வரணும்னு தான் நினைப்பார். உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு கூண்டி எடுத்துகிட்டு அந்த கூண்டில் பலவிதமான பழங்கள் எல்லாம் வச்சு அந்த பறவை பக்கத்தில் வைக்கிறாராம். அப்போ அந்த பறவையை பார்த்து, பறவையே, நீ இந்த கூண்டுக்குள்ளே வா, உனக்கு இந்த மாதிரி தினமும் சாப்பிட்றதுக்கு நிறைய பழங்கள் தரேன், உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், என்னை வீட்டுக்கு கொண்டு போய் உன்னை ராஜ மரியாதையோடு உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த பறவை என்ன பண்ணுது அப்படின்னா, பாருடா, இந்த வேடனுக்கு பறவை மேலே எவ்வளோ பாசம், தனக்காக இவ்வளோ பழங்களை கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காரே, இவரை கூப்பிட்டு போய் நம்ம போகாமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பறவை யோசிச்சுச்சான். ஆனால் அந்த வேடன் அந்த எச்சம் தங்கமாக மாறுது அப்படின்றது அந்த பறவைக்கு தெரியலை.
இந்த வேடன் தம் மேலே ரொம்ப பாசப்பட்டு தன்னோட பிரியப்பட்டு தான் இந்த கூண்டுக்குள்ளே வர சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த வேடன் என்ன பண்ணுறாரு, அந்த பறவை என்ன பண்ணுது, அந்த கூண்டுக்குள்ளே போயிடுது. கூண்டுக்குள்ளே போன உடனே வேடன் என்ன பண்ணுறாரு, அந்த கூண்டை பூட்டி தன்னோட வீட்டுக்கு கொண்டு போயிடுறாரு. போன உடனே அந்த எச்சம் தங்கமாக மாறுது. அந்த தங்கத்தை எல்லாம் கொண்டு போய் விற்கிறாரு. விற்று பெரிய வீடு, மாளிகைகள், வீடு வாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதாக வாங்கி தன்னோட அந்தஸ்தை பெருக்கிக்கிட்டாரு. அப்போ தான் அந்த பறவை ஒரு பழத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி கூண்டில் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சான். ஆனால் இந்த வேடன் வந்து பல சகல வசதிகளோட சந்தோஷமாக தன்னோட வாழ்க்கையை தொடங்கிக்கிட்டு இருக்கான். அப்போது ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த வேடனுக்கு ஒரு கனவு. என்ன அப்படின்னா, அந்த நாட்டோட அரசரோட எப்படின்னா வீரர்கள் எல்லாமே தன்னோட வீட்டை முற்றுகையிட்டு இந்த பறவையின் ரகசியம் தெரிஞ்சு அந்த பறவையை கொண்டு போகிறதுக்காகவும் தன்னை சிறையில் அடைப்பதாகவும் ஒரு கனவு வருது. திடீர்னு எழுந்து உட்கார்ந்த அந்த வேடன் என்ன பண்ணுறாரு, ஐயோ இந்த பறவையை பற்றி ஒருவேளை அரசருக்கு தெரிஞ்சால் அந்த வீரர்கள் எல்லாம் தன்னோட வீட்டை முற்றுகையிட்டு தன்னை கொன்னுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேடனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. நம்ம பேசாமல் இந்த பறவையை நம்ம அரசருக்கு நம்மளே பரிசு கொடுத்துட்டா என்ன, அப்படி கொடுத்தோம்னா நம்மளையும் ஒன்றும் செய்ய மாட்டார், பறவையும் கம்மனும் அவர்கிட்ட கொடுத்துடலாம், நம்மளுக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் யோசிக்கலை. ஒரு நாள் இரவு முழுக்க யோசிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் என்ன அவர் பண்ணுறாரு, அந்த பறவையை கூண்டோடு எடுத்துகிட்டு போய் அரண்மனைக்கு போகிறாரு. அந்த அரண்மனையில் அரசர்கிட்ட போய் தனியாக சொல்லலை இவர். அந்த இடத்துல அரசர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டுருக்காரு. பக்கத்தில் வந்து அமைச்சர் இருக்காங்க. அவங்கள சுற்றியும் பல அமைச்சர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்போது இருக்க இடம் தெரியாமல் எல்லாருக்குமே இருக்கிற இடத்திற்கு ஏற்றாப்புல தன்னை மாற்றிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வேடன் அதை எதையுமே யோசிக்காமல் எங்கே தன்னை கொன்னுடுவாங்கன்ற பயம் மட்டும் இருந்தனால என்ன பண்ணுறான், அவன் நேரடியாக போய் அரசர்கிட்ட, அரசே நான் வந்து வேட்டையாடுறதுக்காக ஊர் ஊராக போய்கிட்டு இருந்தேன். அப்போது இந்த மரத்தில் உட்காந்துட்டு இருந்த இந்த பறவை இடும் எச்சம் வந்து தங்கமாக மாறுது, இதை பார்த்த உடனே உங்களுக்கு நான் பரிசாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட இந்த வேடன் சொல்கிறாரு. உடனே அங்கே பக்கத்தில் இருந்த அமைச்சர் என்ன சொல்கிறாரு, இவனை பார்த்தா ஒன்றுமே படிக்காத உலகம் தெரியாத நபராக இருக்கான், இவன் சொல்கிறத போய் நம்புறீங்களா அரசே, இவன் சொல்கிறது எங்கேயாவது பறவையோட எச்சம் போய் தங்கமாக மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட அமைச்சர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அரசருக்கும் கோவம் வந்துடுது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த நாட்டோட அரசன் நான் என்கிட்டே வந்து இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லுவேன், உன்னை வந்து சிறையில் அடிக்காமல் உன்னை வெளியில் விடுறேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறாரு. இவ்வளோ எப்படின்னா, நான் ஒரு அரசன், அப்படி இருக்கும்போது என் நாட்டில் இருந்த பறவைகளை நீ வந்து கொடுமைப்படுத்தலாமா, சிறையில் அடைக்கலாமா, உடனடியாக அந்த சிறையை திறந்து விடு அப்படின்னு சொல்கிறாரு. அரசர் சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் வேடன் முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த வேடன் அந்த சிறையோட கதவை திறந்து விடுறாரு. பறவை அழகாக பறந்து வெளியில் வருது. வெளியில் வரும்போது பறந்து செல்லும்போது அந்த பறவை 2 எச்சத்தை போட்டுட்டு போயிடுது. அந்த விழுந்த எச்சம் தங்கமாக மாறுது. அதை பார்த்த உடனே அரசருக்கும் அங்கிருந்த அமைச்சர்களுக்கும் என்ன பேசுறதுனே தெரியல. என்னடா இது, ஒரு வேடன் சொன்னால் நம்ம அதை கேட்காம இப்படி திறந்து விட்ட சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு வந்து பேச்சே வரலை. உடனே அந்த பறவை என்ன பண்ணுது, பறந்து போய் தன்னோட குருகுலத்தில் சேர்ந்துருது. அங்கே போன உடனே திரும்பவும் அந்த பறவையாக இருந்த அந்த சீடனாக மாறுறான். மாறிட்டு அவரோட குரு கிட்ட போகிறாரு. குருவே, நீங்கள் சொன்ன மாதிரி நான் முட்டாள்தனம் என்ன அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாராம். அப்போது உங்கள் மற்ற சீடர்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறாருன்னு புரியல. ஆனால் குருவுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்றது தெளிவாக தெரியுது. இருந்தாலும் இந்த பாடத்தை அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த சீடன் என்ன பண்ணுறான், உன்னோட கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றத சொல்லுன்னு சொல்லிட்டு குரு சொல்கிறாரு. உடனே அவன் தன்னோட
வாழ்நாளில் நடந்த முட்டாள்தனம்னா என்ன அப்படின்றத விளக்க ஆரம்பிக்கிறான். குருவே, நான் 4 விதமான முட்டாள்தனத்தை பார்த்தேன். 4 விதமான முட்டாள்தனங்கள் இப்போவும் இந்த பூலோகத்தில் நடைபெற்றுட்டு தான் இருக்குது. அப்படி என்ன முட்டாள்தனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முட்டாள்தனம், முகத்துக்கு முன்னால் இனிக்க இனிக்க பேசுகிறவங்களை கண்டு ஏமாந்து போகும் நபர்கள். அதுக்கு உதாரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் தான் அப்படின்னு சொன்னாராம். என்னன்னா, அந்த வேடன் தன்னை சிறைப்பிடிக்க போகிறான் அப்படின்னு தெரியாமல் நான் என்ன பண்ணேன், அவன் பேசின பொன்மொழிகளையும் அவன் கொடுத்த பழத்தையும் நம்பி நான் அந்த கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். நான் ஏமாறாமல் எதற்காக இந்த வேடன் என்கிட்ட இப்படி பேசுகிறான்னு ஆராய்ஞ்சு பார்க்காம அவன் கூப்பிட்ட உடனே போனான் பார்த்தீங்களா, அது முதல் முட்டாள்தனம் அப்படின்னு சொன்னாராம் அந்த சீடர். இரண்டாவது முட்டாள்தனம், தேவையே இல்லாமல் காரணம் இல்லாமல் பயந்து போகிறது. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது, ஆனால் அப்படி நடந்துருமோ அப்படின்ற பயத்துக்காகவே நம்ம பயந்து முட்டாள்தனங்களை செய்கிறோம். அதுக்கு உதாரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த வேடன். கனவுள் அதுவும் எதிர்பாராமல் வந்த கனவு, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் கனவை வச்சு அவனுக்கு கிடைத்த பொக்கிஷமான அந்த பறவையை யாராவது அரசருக்கு கொண்டு போய் கொடுப்பாங்களா? அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இந்த வேடன் 2ஆம் வகையை சேர்ந்த முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடன் சொன்னானாம். 3ஆவது முட்டாள்தனம் என்னன்னா, இன்னொரு நபரை தவறாக எடை போடுறது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் அறிவாளி, அதுவும் தன் அறிவாளின்னு நினச்சிக்கிறவங்க மற்றவங்களை யாரையுமே அறிவாளின்னு ஒத்துக்கவே மாட்டாங்க, தெரியுங்களா? அந்த மாதிரி நபர்களை நீங்கள் நிறைய பேர் கடந்து வந்திருப்பீங்க. அப்படி யாராவது அவங்க உண்மையே சொன்னாலும் அவன் படிக்காதவன், 4 எழுத்து தெரியாதவன், அவன் சொல்கிறத போய் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க, ஏன் சொல்கிறாங்கன்னு கூட ஆராய்ந்து பார்க்காம, அது முழுமையாகவே தெரியாமல் அதை நம்பாமல் அது தவறான முடிவெடுக்கிறதுக்கு முட்டாள்தனங்கள் அந்த அமைச்சரோட முட்டாள்தனம். இவன் படிக்கலை அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவும் அவன் வேடன், அவனுக்கு போய் என்ன தெரிஞ்சிருக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் என்ன பண்ணுறாரு, அழகான பொக்கிஷமான அந்த பறவையை என்ன பண்ணுறாரு, தவற விட்டுறாரு. 3ஆவது முட்டாள்தனம் அந்த அமைச்சரோடது. 4ஆவது முட்டாள்தனம் என்ன அப்படின்னா, இப்போ யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அது சரியா தவறா, இல்லை அது உண்மையா பொய்யா அப்படின்னு எதையுமே ஆராய்ஞ்சு பார்க்காம கூட இருக்கிறவங்க சொல்கிறது எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பூம் மாடு மாதிரி எல்லாத்துக்குமே தலையாட்டுறது. அதுக்கு உதாரணம் யாருன்னா அரசன். அந்த அமைச்சர் சொல்கிறார் அப்படின்னா அரசராக இருக்கிறவரை என்ன பண்ணுவார், ஒரு விஷயங்கள் மக்கள்கிட்ட இருந்து வருது அப்படின்னா அது உண்மையா பொய்யா ஆராய்ந்து அதில் உண்மை எது பொய் எதுன்னு ஆராய்ந்து தானே ஒரு அரசர் முடிவெடுக்கணும். ஆனால் அமைச்சர் சொன்ன ஒரே வார்த்தையை நம்பி அவன் எப்படின்னா முட்டாள்தனம், அவன் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் எவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தை பண்ணார், அந்த பறவையோட கூண்டோட கதவை திறந்து விட சொன்னார். இந்த மாதிரி நம்ம பூலோகத்தில் 4 விதமான முட்டாள்தனங்கள் இருக்குது. இதில் இது வரைக்கும் நீங்கள் எந்த முட்டாள்தனத்தை உங்களுக்கே தெரியாமல் செஞ்சுருக்கீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். முதல் முட்டாள்தனம் என்னது, முகத்துக்கு முன்னாடி இனிக்க பேசும் நபரை நம்பாதீங்க. 2ஆவது முட்டாள்தனம், தேவையே இல்லாமல் காரணங்கள் இல்லாமல் பயந்து எதையுமே செய்யாதீங்க. 3ஆவது முட்டாள்தனம், ஒரு நபரை தவறாக எடை போடுறது. தனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே படிப்பறிவு இல்லை அவங்கக்கிட்ட சரியான வசதிகள் இல்லை அப்படின்னா கூட அவங்க சொல்கிறது எல்லாமே பொய் தான் அப்படின்னு நம்புகிற நிறைய நபர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி முட்டாள்தனம் யாராவது செய்கிறீங்களா? 4ஆவது முட்டாள்தனம், கூட இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பாதீங்க. எது சரி எது தவறு அப்படின்றத ஆராய்ந்து பார்த்து முடிவெடுங்க. இந்த 4 வகையான முட்டாள்தனத்தில் நீங்கள் எந்த தவறை செஞ்சுருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.
நம்ம எல்லாருமே அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். யாருமே முட்டாளாக இருக்கவும் விரும்ப மாட்டாங்க, முட்டாளாக நடிக்கவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே அறிவாளியாக இருக்கணும்னா இந்த 4 வகையான முட்டாள்தனத்திலிருந்து நம்மளை வெளிக்கொண்டு வரணும். அப்படி இருந்தோம்னா இந்த முட்டாள்தனங்கள் செய்யாத நபர்களே கிடையாது. ஆனால் முட்டாள்தனம்னே தெரியாமல் அதை பல நாட்கள் கடைபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய முட்டாள்தனம். இந்த கதையில் நீங்கள் எந்த வகையில் இது வரைக்கும் இருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அதை மாற்றிக்கணும் அப்படின்றத இந்த கதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.